ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே ஒரு ஸ்நாக் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓரியோ சாண்ட்விச். அதுக்கு நான் ஒரு சின்ன பேக்கெட் ஓரியோ எடுத்திருக்கேன். இதில் வந்துட்டு 5 பிஸ்கெட் இருக்கும். இப்போ இதை வந்துட்டு நான் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுடரை அரைச்சி எடுத்துக்கிறேன். அரைச்ச பவுடரை வந்துட்டு ஒரு பவுலில் மாற்றிட்டு அது கூட நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் வந்துட்டு உருக்கி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பெரிய டேபிள் ஸ்பூனாக பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கையால் ஒன்றா கலந்து விட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது ப்ரெட் வந்து 2 ஸ்லைஸ் எடுத்திருக்கேன் ஒரு பேருக்கு. அதில் வந்து நான் ஃபுல்லாக வந்து பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணிடுறேன். பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா நம்ம பவுடர் பண்ண ஓரியோ பட்டர் மிக்சர் இருக்குது இல்லையா, அதை வந்துட்டு இதில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு. ஓரியோ மிக்சர் வந்து நல்லா கம்ப்ளீட்டாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா பனானா வந்துட்டு நல்லா மெலிசான ஸ்லைஸாக அரிஞ்சு சேர்த்துக்கலாம். நான் வந்து டோஸ்டரில் வைக்க போகிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஏன்னா சென்டரில் வந்துட்டு கட் விழும், அதனால நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். சப்போஸ் நீங்கள் தவாவில் வைக்கிறதா இருந்தாக்கா நீங்கள் ஃபுல்லாகவே அரேஞ்ச் பண்ணிக்கலாம் பனானாவை. இப்போ வந்துட்டு இன்னொரு ப்ரெட் எடுத்து அது மேலே கவர் பண்ணிவிட்டு மேலே வந்து நான் பட்டர் தடவிடுறேன். இப்போ நான் டோஸ்டரை ப்ரீஹீட் பண்ணிவிட்டேன். ப்ரீஹீட் பண்ண டோஸ்டரை நம்ம எந்த பக்கம் பட்டர் தடவணுமோ அதை கீழ்ப்பக்கமாக வச்சுட்டு இப்போ வந்து மேல் சைடு வந்து இன்னும் நான் பட்டர் அப்ளை பண்ணல. ஸோ மேலே அப்ளை பண்ணிக்கிறேன். 2 பேருக்கும் இதே மாதிரி பண்ணிக்கிறேன். ஸோ ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு நான் அதை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்துட்டு தவாவில் செய்கிற மாதிரி இருந்தாக்கா இதே ப்ராசஸ் தான். ஃபுல்லாக எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அப்படியே வந்து தோசைக்கல்லில் போட்டு 2 பக்கமும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துட வேண்டியது தான். ப்ரெட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு. ரொம்பவே ஈஸி அண்ட் இன்ஸ்டன்ட்டான ஸ்நாக் ரெசிபி. உங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஓரியோ பிஸ்கட் மிக்சர் வந்து நல்லா குக் ஆகிருக்கும், நல்லா சாஃப்டாக. ஸோ சாண்ட்விச் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே ஈஸியான ஒரு ஸ்நாக் ரெசிபி. உங்களுக்கு சடனாக ஏதாவது சாப்பிடணும்னு தோணுச்சுனாக்கா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். நீங்கள் ஓரியோ பிஸ்கட்டுன்னு இல்லை வேறு எந்த க்ரீம் பிஸ்கட் இருந்தாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.